வணக்கம் நண்பர்களே. கேன்சர் விழிப்புணர்வு தொடர்பாக கேன்சர் இன்ஸ்டியூட் அடையார் நிகழ்த்திய நடைப்பயணம் மற்றும் மனித சங்கிலி தொடர்பான செய்தி இன்று டெக்கான் கிரானிக்கல் வெளியிட்டுள்ளது. இந்த செய்தி ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், இன்று தந்தி தன்னுடைய சேனலில் ஒரு குறிப்பிட்ட செய்தியை சொன்னது. அதாவது, தமிழகத்தில் அதிகபட்சமாக கடந்த ஆண்டு புதியதாக 1,00,000 பேருக்கு கேன்சர் புதியதாக நோய் உருவாகியிருக்கிறது என்ற செய்தியை சொல்லும் அதே நேரத்தில் சென்னையில் மட்டும் 8,505 பேர் கேன்சரால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஒரு செய்தியை தினத்தந்தி சேனல் வெளியிடுகிறது. மேலும் காஞ்சிபுரத்தில் 7,295 என வேலூர் சுற்றுவட்டார பகுதியில் சேர்ந்து தமிழகத்தில் கடந்த மாதத்தில் 1,00,000 பேருக்கு கூடுதலாக புற்றுநோயை சந்திக்கும் கொடுமை அவலம் நிகழ்ந்துள்ளது செய்தி அதிர்ச்சியடை செய்கின்றது. இந்த சூழலில் கேன்சர் விழிப்புணர்வு தொடர்பான டெக்கான் கிரானிக்கல் செய்தியும் நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். சுற்றுச்சூழல் மாசு, உணவு மாசு எப்படி நம் உடல்நலத்தை மாசுபடுத்துகிறது, கெடுக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக பெண்களுக்கு மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் எனவும் ஆண்களுக்கு குடல் புற்றுநோய் இருப்பதாகவும் இந்த செய்தி வெளியிட்டுள்ளது.